ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவிலே நந்தவனம் எரிஞ்சது. அந்த வனம் அதுவென்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கண்டாங்கி வேட்டி கட்டி நீ கண்டாங்கி வேட்டி எடுத்து என் கண்ணீரதான் தொடு. கண்ணத்தில விழுந்த துளி கடவுள் மேல விழட்டும். கடவுளப்போ அப்பான்னு வாழட்டும். அந்த அப்பா இல்ல கடவுளப்போ அப்பான்னு வாழட்டும். ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? நீங்கள் மட்டும் தனியாக சென்று எங்கள் அனைவரையும் நிம்மதி இல்லாத செய்து விட்டீர்களே அப்பா. நீங்கள் இல்லாத உலகத்தில் நாங்கள் எப்படி அப்பா உயிர் வாழ்வோம்? அப்பா, ஒரு தாயானவள்
நான் பெற்றெடுத்த பிள்ளையிடம் மூச்சுக்கு 300 தடவை 10 மாசம் சுமந்து பெற்றேன் பெற்றேன் என்று சொல்வாரப்பா. ஆனால் ஒரு தந்தையானவள் தன்னுடைய பிள்ளையை 10 மாதம் மட்டும்தான் தாய் சுமக்கிறாள். மொத்த காலமும் நீதானப்பா சுமந்தாய். அப்பா, கண்டிப்புடனும் பாசத்துடனும் உன் வழி நேர் வழியாக நடக்க எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாய் அப்பா. அப்படிப்பட்ட நீ இல்லாமல் நாங்கள் எப்படி அப்பா உயிர் வாழ போகிறோம்? எப்படி அப்பா உயிர் வாழ போகிறோம்? அப்பா அப்பா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அனுகிரகமும் உங்களுடைய பிள்ளைகளான எங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர வேண்டும் அப்பா. இந்த பாவியின் வேண்டுதல் அதுதான் அப்பா, வேறு ஒன்றும் இருந்தாலும் இந்த கானகம் முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேனே, அழுகின்ற பாவிக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையே இறைவா. என்ன இது? என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு ஓடோடி வருவேனே, யாரோ ஒரு பெண் தன்னன் தனிமையிலே தலைவரி கோலத்தில் எழுது கொண்டிருக்கிறாள். யாராகத்தான் இருக்கும்? என் தங்கையின் குரல் போல் கேட்கிறது. ஒருவேளை என் தங்கையாக இருக்குமா? என்னுடைய அண்ணனின் குரலோசை போல் அல்லவா இருக்கிறது? இல்லை இல்லை, என்னுடைய அண்ணனும் அயல்நாடுகள் சென்று பட்டுப்படிப்புகளை முடிப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் எப்படி இந்த தாயகம் வர முடியும்? என் அண்ணனாக இருக்கவே இருக்காது. அழகுபட உன் கழுத்திலே தொட்டு தாலி கட்டும் காட்சியை பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. விதியின் விளையாட்டு என்று சொல்வார்கள். நம் வாழ்விலே சரியாக போய்விட்டது. நம் வாழ்விலே சரியாக போய்விட்டது. ஒரு கொடியில் மலர்கள் உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா, ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. வளர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள். இதயம் தாங்குமா? கொடுக்கின்றேன் அம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா,
ஒரு கொடியில் இருமலர்கள் துணிவை அடைந்து சிறையில் பூட்டினே மனதை தேற்றுவே இருமலர்கள் வளர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் இருமலர்கள் என்னம்மா நடந்தது உனக்கு? தந்தன் தம்பியிலே தலைவிரி கோலத்திலே இந்த கானகத்திலே அழுது கொண்டிருக்கின்றாய். என்னம்மா நடந்தது? ஐயோ, என்னுடைய அண்ணனும் இப்போது அயல் நாடுகளை சென்று பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறார். அவர் மனதில் எத்தனை ஆசையை இருக்க வேண்டும். என்னை தாயை பார்க்க வேண்டும், தங்கையை பார்க்க வேண்டும், தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருப்பாரு. அவரிடத்தில் நடந்தது எல்லாம் சொன்னால் அண்ணன் மனம் என்ன கஷ்டப்படும். இல்லை இல்லை, அண்ணனிடத்தில் எதையும் சொல்லக்கூடாது, அனைத்தையும் மறுத்து விடுவோம். அண்ணா ஒன்றுமில்லை அண்ணா, நானாக சிறிது தவறு செய்து இந்த அப்படி என்னமா தவறு செஞ்சுட்டேன்? ஏறி தலைக்கு குளித்து விட்டு முட்டை மாடியில் தலையாறு வைக்கும் நேரத்தில் கால் தவறி கீழே விழுந்து புத்தி பேதலித்து இந்த கானகம் வந்து விட்டது அண்ணா, வேறு ஒன்றுமில்லை. ஏமா தவறி விழுந்துட்டேன்? அரண்மனை அண்ணன் இருக்காரு, அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாமே. அண்ணா, அண்ணா கிட்ட சொன்ன அடிப்பாரு தானே ஓடோடி வந்துட்டு. அண்ணன் மேல உனக்கு பயம்? சரியா, நான் வந்துட்டேன் இல்லையா? கவலை உனக்கு வேண்டாம். அரண்மனையில எத்தனையோ வயது இருக்காங்க, உன்னை குணப்படுத்தலாம். என்னோட அரண்மனைக்கோ புறப்படு போக